குறிப்பிட்ட நாட்டில் வசதி படைத்த ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். இரக்க குணம் கொண்ட அந்த மனிதன் ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தான். ஒரு நாள் இந்த பணக்காரனுடைய இரக்க குணத்தை கேள்விப்பட்ட ஒரு ஏழை மனிதன் அவனை பார்க்க வந்தான். இதனை அறிந்த அந்த பணக்காரன் அந்த ஏழை மனிதனிடம், "நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டான். அதற்கு அவன், "ஐயா, நான் ஒரு ஏழை, மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள். அதன் மூலம் நான் பிழைத்துக் கொள்வேன்" என்றான். இதை கேட்ட செல்வந்தன், "இப்போது என்னிடம் எந்த வேலையும் காலியாக இல்லை. இருந்தால் சொல்கிறேன்" என்றான். அதற்கு அந்த ஏழை மனிதன், "ஐயா, தினமும் நீங்கள் எனக்கு வேலை தர வேண்டாம். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் என்னை அழைத்தால் போதும். அந்த சிறு ஊதியமும் என் குடும்பத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும்" என்று இரக்கத்தோடு வேண்டிக் கொண்டான். இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து சிந்தித்த பணக்காரன் அவனை தேவைப்படும் பொழுது கூப்பிடுவதற்கு முடிவு செய்தான். முதல் நாளில் தன்னுடைய வீட்டு வேலைக்காக அவனை அழைத்தான். அவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலைகளை உற்சாகமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடித்தான். இதனை கண்ட செல்வந்தன் அந்த ஏழை மனிதனுடைய செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவன் விரும்பும் அளவில் வேலைக்கான கூலியையும் மிகுதியாக கொடுத்தான். பணத்தை வாங்கி அந்த மனிதன் மிகுந்த சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றான். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேளையில் அவனை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த பணக்காரன் அவனை விரும்பி அழைத்தான். நாட்கள் சென்றன. எப்போதும் எந்த வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி என்று கீழ்ப்படியும் அந்த மனிதன் இப்பொழுது சிறிது பேசத் தொடங்கினான். அவன் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருப்பதை பார்த்த உரிமையாளர் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த ஏழை மனிதன் உரிமையாளருக்கே ஆலோசனை சொல்லும் அளவிற்கு நடந்து கொண்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பற்றி பேசும் பொழுது அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை பதிலாக பேசத் தொடங்கினான். இவனுடைய நடவடிக்கைகளை கவனித்து கொண்டே வந்த உரிமையாளர் தன்னுடைய கோபத்தை அவன் மீது வெளிப்படுத்தவில்லை. ஆனால் மனதிலோ, முதலில் வரும்போது இந்த ஏழை மனிதன் எவ்வளவு தாழ்மையாக இருந்தான், நான் சொல்வதையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆனால் இப்பொழுதோ நாம் சொல்வதையும் கேட்பதில்லை, நமக்கு ஆலோசனை தரும் அளவிற்கு எல்லாம் தெரிந்த ஞானியைப் போல தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறானே என்று வேதனைப்பட்ட அந்த பணக்காரன் அதன் பின் எந்த காரணமும் சொல்லாமல் அவனை கூப்பிடுவதை நிறுத்திவிட்டார். நாட்கள் கடந்தன. அந்த ஏழை மனிதன் யோசித்தான், எப்போதும் அவர் தன்னை விரும்பி அழைப்பாரே, சமீபமாக அவர் என்னை வேலைக்கு கூப்பிடவில்லையே என்று மனதுக்குள் சிந்தித்தான். தான் வேலை செய்த வீட்டின் அருகிலே சென்று பார்த்த பொழுதோ அவன் ஒரு உண்மையை அறிந்து கொண்டான். அவனுக்கு பதிலாக வேறு ஒரு நபர் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த மனிதன் தனிமையாக உட்கார்ந்து நடந்தவற்றை சிந்திக்கத் தொடங்கினான். அப்போது உரிமையாளரிடம் தேவையில்லாமல் பேசி சிரித்த வார்த்தைகள், அவர் சொல்லும் வார்த்தைகளை மதிக்காமல் தனக்கு தெரிந்த ஆலோசனைகளை சொல்வது, உரிமையாளர் திருப்தியடையும் அளவில் வேலை செய்வதில்லை, அவன் செய்த தவறுகள் மற்றும் உரிமையாளர் மனம் புண்படும் அளவில் நடந்து கொண்ட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தனிமையில் அவன் மனம் தெளிவாக வெளிப்படுத்தியது. குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்ட அவன் தன்னிடம் இருக்கும் குறைகளை சுட்டி காண்பிக்காமல், கோபப்படாமல், என் செயல்கள் சரியில்லை என்ற காரணத்தினால் ஒன்றும் பேசாமல் அமைதியாக என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டாரே என்று கண் கலங்கினான். உரிமையாளரின் மௌனம் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற பெருமையோடு வாழ்ந்த அந்த ஏழை மனிதனுடைய உள்ளத்தை உடைத்தது. ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்பதற்காக தன்னையும் மறந்து நாம் பேசிவிடாமல், நமக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் கவனமாகவும் கீழ்ப்படிதலோடும் இருக்க வேண்டும் என்று இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் யாராவது பெருமையோடும்
தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலையோடும் வாழ்ந்தால் அவர்களிடம் வெறுப்பை கொட்டிவிடாதீர்கள். முடிந்தவரை அவர்களை விட்டு விலகி இருங்கள். இப்படிப்பட்ட மனிதர்களிடம் பேசுவதற்கு பதிலாக மௌனமாக விலகி சென்றால் தன் மீது இருக்கும் தவறுகளை ஒரு நாள் அவர்கள் உணரலாம். முக்கியமாக ஒரு மனிதனுடைய தீய செயல்களை பார்த்து கோபப்படுவதாலும் சண்டையிடுவதாலும் ஏற்படாத மாற்றம் அவனை விட்டு மௌனமாக விலகும் பொழுது ஏற்படும். எனவே இந்த உலகில் வாழும் வரை தாழ்மையாக இருங்கள், உண்மையாக இருங்கள், மற்றவர்களை உயர்வாக பாருங்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த எண்ணம்தான் மனிதன் அழிவதற்கான முதல் அறிகுறி ஆகும். உதாரணமாக, எப்போதும் ஒருவருடைய செயல் வெறுப்பை தூண்டுவது போல் இருந்தால் உடனே முணுமுணுக்காமல் அவருடைய விஷயத்தில் படிப்படியாக மௌனமாகி விடுங்கள். அப்போது மற்றவர்கள் தங்கள் தவறுகளை புரிந்து கொள்ளும் சூழ்நிலை அங்கே உருவாகும். யாரிடத்திலும் குறைகளை சொல்லி சண்டையிடாதீர்கள். அது மேலும் கலகத்தை உண்டாக்கும். யாரையும் பிடிக்கவில்லை என்று மற்றவர்களை பற்றிய வெறுப்பை சுமக்காமல் தீய எண்ணம் உள்ள மனிதர்களுடைய விஷயத்தில் மௌனமாக இருங்கள். உங்கள் மௌனம் அவர்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை உண்டாக்கும்.